கோடி மதிப்புள்ள ஒரு பங்களாவில் ஒரே ஒரு ஆள் தான் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், திருமணம் ஆயிடுச்சு, நல்லா படிச்சு 2 பேருமே ஆவடியில் ஒருத்தர், அண்ணா நகர்ல இருக்காங்க. ஆனா இவர் ஒற்றை மனிதர் தனியாக தான் அந்த பங்களாவில் இருக்கிறார். அந்த நேர்காணல் பண்ணி நல்லா பண்ணதுனால என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மேல் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை எனக்கு வாடகைக்கு கொடுத்துட்டார். நீ தங்கிக்கிங்க தம்பி அப்படின்னு. நான் மேல தான் இருப்பேன். இரவு நேரத்தில் நான் வருவேன், ரொம்ப லேட்டாலாம் வரப்ப எனக்காக காத்துட்டு இருப்பார். அந்த கேட்டு திறந்துட்டாலே அப்படி எட்டி பார்ப்பார், வாங்க விஜயன் அப்படிம்பார். என்ன பண்ணீங்கன்னு ஒரு 5 நிமிஷம் பேசுவதற்காக காத்திருப்பார். சில நேரம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தா, என்னடா நமக்காக பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் காம்பவுண்டை தாண்டி குதிச்சு அவருக்கு தெரியாம மேலே போயிடுவேன். அவர்கிட்ட பேசாம இருக்கு, ஏன்னா எனக்கு 1000 வேலை பளு இருக்கும். திரும்ப பார்த்தா என்கிட்ட பேசணும்னு காலையில் காத்துட்டே இருப்பார். பெரிய பிசினஸ், பல கோடி இருக்கு. எப்பயாவது வருவாங்க, அவங்க 2 பெண் பிள்ளைகள் வருவாங்க, அப்பாவை பார்ப்பாங்க, சாப்பிட்டு திரும்ப போயிடுவாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் சொன்னார், விஜய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வளர்ந்தவன், இவ்வளவு பெரிய கோடிகள்லாம் சம்பாதிச்சிருக்கேன். எங்க அம்மா கிராமத்தில் இருந்தவங்க, எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன் வீட்டில். அப்ப நான் பிசினஸ் நான் அலைஞ்சிட்டே இருப்பேன். நான் இதே மாதிரி நைட்டு கதவை திறக்கிறப்பே எங்க அம்மா எழுந்திரிச்சிக்கும், டே வாடா அப்படின்னு பேசும், ஏதாவது பேசும். டே நம்ம கிராமத்துல அந்த 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 எழுத்த விட்டு பிள்ளை இப்பதான் வயசுக்கு வந்திருக்காண்டா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்டா, ஏதாவது பேசும். நான் சும்மா இருமா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். திரும்ப காலையில கிளம்புற போது எந்திரிச்சிட்டு இருக்கும். அது என்கிட்ட சொல்லும், டே இந்த எழுத்தாப்புல இருக்கிற மருதீஸ்வரர் கோயில் போயிட்டு வரலாண்டானோ, நான் கார் அனுப்பிச்சு விடுவேன், இம்மா கார் டிரைவருக்கு போயிட்டு வாமா அப்படின்னா, டே நீ கூட வாடா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்படியே இருந்துட்டு இறந்து போச்சு. அப்பெல்லாம் எனக்கு பெருசு ரிக்ரெட்லாம் இல்லை. ஆனால் என் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் வலியையும் வார்த்தையின் அர்த்தத்தையும் இந்த முதுமையில் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, தனிமையில் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனக்கு இப்ப புரியுது. அப்ப சொன்னார், விஜயன் பாசம், அன்பு, கருணை எல்லாம் சொல்றோம். என் பெண் பிள்ளைகள் என்கிட்ட பாசமா இல்ல அப்படின்னு நான் கோவப்பட மாட்டேன், அவங்க மேல எனக்கு வருத்தம் இல்லை. காரணம், நான் அவர்களுக்கு பாசம்னா என்னன்னு நான் காண்பிக்க கற்பிக்க நான் மறந்துட்டேன். ஓடுகிற ஓட்டத்தில் பணத்தை தேடுகிற வேட்கையில் நான் மறந்து விட்டேன் அப்படின்னார்.